கிறிஸ்துக்கள் அன்பான காலைக்கதை நிகழ்ச்சி நேயர்களே, மீண்டும் ஒரு விசை கூட உங்களோடு கூட இயேசுவின் இனிதான நாமத்தில் இணைவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் தேவன் நமக்கு கொடுக்கிற வாக்கு தத்தம், அதிகமாக ஆண்டவர் நம்மை நேசிக்கிறார். பாவிகளாக நம்மை அதிகமாக ஆண்டவர் நேசிக்கிறார். எப்படின்னு சொன்னீங்கன்னா, வசனம் நமக்கு சொல்லுது. யோபு 13ஆம் அதிகாரம் 23வது வசனம். என் அக்கிரமங்களும் என் பாவங்களும் எத்தனை, என் மீறுதல்களையும் என் பாவத்தையும் எனக்கு உணர்த்தியறலும் அப்படின்னு சொல்லி யோபு பக்தன் சொல்றாரு. ஒரு முறை ஒரு வாலிபன் என்ன செஞ்சார் அப்படின்னு சொன்னா, ஒரு விசித்திரமான ஒரு கோட்டை அணிஞ்சிருந்தாராம். அவர் அந்த கோட்டை அணிஞ்சிருக்கிறத பார்த்து எல்லாருக்கும் ஆச்சரியம். ஏன் இந்த மனுஷன் இப்படி ஒரு கோட்டை அணிஞ்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி எல்லாரும் அவர்கிட்ட எல்லாரும் பார்ப்பாங்க. ஆனா யாரும் அவர்கிட்ட கேட்டதில்லை. அப்படி இருக்கும்போது ஒரு நாள் என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொன்னா, ஒரு மனுஷர் அவரை கூப்பிட்டு, நீங்க ஏன் இப்படி ஒரு கோட் அணிஞ்சிருக்கீங்க? அவர் கோட் என்ன விசித்திரம் அப்படின்னு சொன்னால, அது என்ன விசித்திரம் அப்படின்னு சொன்னா, நிறைய இடத்துல என்ன செய்யணும்னா பெரிய பெரிய துண்டுகளாக என்ன செய்யணும்னா புதிதான ஒரு துண்டை தச்சு வச்சிருப்பாரு. அப்படின்னா அந்த கோட்ல என்னது நிறைய ஓட்டைகள் இருக்குது. ஃப்ரண்ட்ல பாத்தீங்கன்னு சொன்னா பெரிய பெரிய பேட்சஸ் ஒட்டி வச்சிருக்கிறது. பின்னாடி பாத்தீங்கன்னு சொன்னா ஒரே ஒரு சின்னதா ஒரு பேட்சஸ் இருந்துச்சு. அப்படி இருக்கும்போது அவங்க கேட்குறாங்க, என்ன இது ஏன் நீங்க போட்டுட்டு இருக்கீங்க இவ்வளோ ஒட்டி ஒட்டி, நல்லா தச்சு தச்சு ஏன் இப்படி போட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னோடனே, அந்த வாலிபனுடைய பதில் என்னவா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, அவன் சொல்றான், இது வந்து என்னுடைய நெய்பர்ஸ், மற்றவர்கள் செய்கிற பாவங்களை என்ன செஞ்சிருக்க, இங்க பெருசு பெருசா ஒட்டி வச்சிருக்கிற அப்படின்னு சொன்னான். சரி, அது பரவாயில்ல, பின்னாடி என்ன சின்னதா இருக்கு, அது என்னுடைய பாவம். பாத்தீங்களா, அவர் சொல்றது, இங்க பெருசு பெருசா ஒட்டி வச்சிருக்கிறதுல என்னது, அது மற்றவர்களுடையது, ஆனா எனக்கு உள்ளது எப்படி சின்னது. இப்படிதானே நீங்களும் நானும் கூட இல்ல, மற்றவருடைய சிறு தவறுகளை எப்படி செய்வோம், பெருசா சொல்லுவோம். ஆனா நம்முடையது பெருசா இருந்தாலும் அது ரொம்ப சிறுசா சொல்லுவோம்ல. அதான் இங்க பாத்தீங்கன்னா ஆண்டவருடைய பிள்ளைகள் அப்படி கிடையாது. ஆண்டவருடைய பிள்ளைகள், ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, இங்க வேதாகம் என்ன சொல்லுது, உங்கள் பாவம் உங்களை தொடர்ந்து பிடிக்கும் என்று நிச்சயமாய் அறியுங்கள். என்னாகமும் 32:23. எவனுடைய பாவ ஆண்டுடைய பாதத்துல நம்ம விடுவோம் அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் என்ன செய்யறாராம், அதை மன்னித்து அதை நினைக்காமல் இருக்கிற தேவனா இருக்கிறார். ஆனா நாம எப்படி நம்முடைய பாவங்களை பார்க்கறது இல்லை, மற்றவருடைய பாவங்களை ரொம்ப பெருசா நம்ம பார்க்கிறோம். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம செய்ய வேண்டிய காரியம், நம்முடைய பாவங்களை பார்த்து ஆண்டவரத்துல நம்மை ஒப்பு கொடுக்கணும். நீங்க வேதாமத்துல பாத்தீங்கன்னா 2 நபர்கள் சொல்லுவாங்க ஆண்டவர்கிட்ட, ஆண்டவருக்கு ரொம்ப பிரியமான ஒரு இருதயத்திற்கு ஏற்ற ஒரு மகனாக தாவீது பக்தன், அவர்கிட்ட அவரு வந்து அப்படி சொல்லுவாரு, நான் ஒரு பெரிய பாவி. அவர் எல்லா பாவத்தையும் அதை கரெக்டா வர சொல்லுவார். இந்த தவறை செஞ்சிட்டேன் தகப்பனே அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு, என்னுடைய அக்கிரமம், என்னுடைய பாவம், என்னுடைய மீறுதல், இதெல்லாம் வந்து சொல்லுவாரு ஆண்டவரே நான் அப்படின்னு. ஆனா அதே போல அவர் வந்து தாவீது சொல்லுவாரு. ஆனா ஆண்டவரே ஒரு மனுஷனுக்கு சர்டிபிகேட் கொடுத்திருப்பாரு, உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து நீதியை செய்கிற மனுஷன் அப்படின்னு சொல்ற மனுஷன் சொல்ற வார்த்தை தான் என்னது, என் அக்கிரமங்களும் என் பாவங்களும் எத்தனை ஆண்டவரே. அப்படி எப்பேற்பட்ட ஒரு காரியம் பாருங்க. அப்ப நம்ம பாவத்திற்காக நம்மளும் ஆண்டவரத்துல இப்படி சொல்லணும், ஆண்டவரே என்னை அக்கிரமத்தை மன்னிங்க, என்னுடைய பாவத்தை மன்னிங்க அப்படின்னு சொல்லணும். ஆண்டவர்கிட்ட மற்றவங்கள பார்த்து பாவிகளாக நினைத்து நாம பெரிய நீதிமானாக நம்மை காட்டிக்கொள்ள முடியாது. ஏன்னு சொன்னா ஆண்டவருக்கு தெரியும், நம்ம ஒருவேளை சின்னதா பேட்சஸ் போட்டு வச்சிருக்கலாம், ஆனாலும் ஆண்டவருக்கு தெரியும். அதனால நாம என்ன செய்யணும்னு சொன்னா, உத்தமனமாக இருக்கிற மக்களே என்ன செய்றாங்க, நான் எவ்வளவு உமக்கு அதிகமாக செஞ்சிருக்கிறேன் ஆண்டவரே, எவ்வளவு விட்டு பின்வாங்கி இருக்கிறேன் ஆண்டவரே, என் அக்கிரமங்கள் எத்தனை ஆண்டவரே, அப்படிலாம் கேள்வி கேட்கிறாங்க. நீங்களும் நானும், ஆண்டவரே நான் உங்களுக்கு உடைய பிள்ளையா ஜீவிக்கிறேன் அப்படிதான் நம்ம சொல்றோம். நான் உடைய பிள்ளையா ஜீவிக்கிறேன், எனக்கு கஷ்டம்லாம் தராதீங்க, என் கஷ்டத்தை பார்த்து அநேகர் என்னை கேலி பண்ணக்கூடாதுல. ஆண்டவரே நான் பாவியிலும் பாவி, பிரதான பாவி, ஆண்டவருடைய ஊழியத்தை சுமந்து சென்ற அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, நான் பிரதான பாவி ஆண்டவரே அப்படின்னு சொல்றாரு. அப்பேற்பட்ட பாவ மன்னிப்பை நீங்களும் நானும் ஆண்டவரிலிருந்து பெற்றுக்கொள்ளணும். ஒவ்வொரு மாதமும் கடந்து கொண்டே வருது இல்ல, 3 மாதத்தை இந்த ஆண்டுல கழிச்சுட்டு 4வது ஆண்டு மாதத்தை கூட இந்த ஆண்டுல என்ன செய்ய போறோம், முடிக்க ரொம்ப நெருங்கி வந்துட்டு இருக்கிறோம். அப்படி நெருங்கி வந்துட்டு இருக்கும் பொழுது ஆண்டவரத்துல நம்ம பாவ மன்னிப்பையும் நம்ம பெற்றுக்கொள்ளணும். ஏன்னு சொன்னா பாவ மன்னிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னு சொன்னா நம்முடைய நிலை
எப்பன்னு தெரியாது. இந்த உலகத்துல நம்ம ஜீவிக்கிற நாட்கள் எத்தனைன்னு தெரியாது. எது கடைசி நாள் நமக்கு தெரியாது. அப்ப நம்ம பாவ மன்னிப்பு பெற்றவர்களாக நாம ஜீவனம் செய்யணும். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, முதலாவது நம்முடைய பாவங்களை நோக்கி பார்க்க வேண்டும். நம்முடைய பாவங்களை நம்ம நோக்கி பார்த்தோம்னு சொன்னா நம்ம ஆண்டவரத்துல போய் என்ன செய்ய முடியும்? மன்னிப்பு கேட்க முடியும். அந்த பாவத்தை விட்டு விலகி வர முடியும். அந்த தவறுல இருந்து நம்ம தப்பித்து கொள்ள முடியும். தண்டனையில இருந்து தப்பித்து கொள்ள தேவன் நமக்கு உதவி செய்வார். நம்ம நம்முடைய பாவங்களை பராதபடிக்கு நம்ம செய்யறதெல்லாம் கரெக்ட், நம்மகிட்ட எந்த பாவமும் இல்லை அப்படின்னு நம்ம நினைக்க கூடாது. எல்லார்கிட்டும் நம்ம என்ன செய்யணும்? என் தாய் என்னை பாவத்தில் கற்பம் தரித்தாள் அப்படின்னு சொல்லி தாவீது பக்தன் சொல்லுவாங்க. ஆனால் என்கிட்ட என்ன இருக்கு? அக்கிரம சிந்தை இருக்கு, எண்ணத்துல என்ன இருக்கு? தீய குணம் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றது போல நாம் அப்படி உணர்ந்தவர்களாக நாம் என்ன செய்யணுமா? ஆண்டவர் சமயத்துல என்ன செய்யணும்? நம்முடைய பாவங்களை அறிக்கணும். அப்படி நம்ம அறிக்கையிட்டு நம்முடைய வாழ்க்கையை வாழ்வோம் அப்படின்னு சொன்னா நமக்கு ஆண்டவர் உண்மையான மகிழ்ச்சியை நமக்கு அவர் தர காத்திருக்கிறார். நம்முடைய பாவங்களுக்காக நம்ம மன்னிப்பு கேட்கும் பொழுது பரலோகமே என்ன செய்யும்? மகிழும், சந்தோஷப்படும். நம்ம ஆண்டுடைய பக்கத்துல நம்ம எப்பவுமே என்ன செய்யணுமா? மனம் திரும்பி ஜீவிக்கணும். அப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கையை உங்களுக்கு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஏன் இந்த நாள் அதற்காக நம்ம பயன்படுத்தி கொள்ளக்கூடாது? அப்படி நம்ம பயன்படுத்தி கொள்ளும் அப்படின்னு சொன்னா எப்படி முடியும்? ஜபத்தினால. ஜபம் செய்வோமா? பரிசுத்தமுள்ள தேவனே, என்னுடைய பாவத்தை உணர்ந்து அறிக்கையிட்டு மனம் திரும்பத்தக்கதாக நீர் கிருபை பாராட்டுங்க சாமி. இந்த நாளிலும் கூட ஆண்டவரே, எங்களுடைய பாவங்களை பாராதபடிக்கு, மற்றவருடைய பாவங்களுக்கு பார்த்து ஆண்டவரே எங்களை நாங்கள் தேற்றிக்கொள்ளாதபடிக்கு, உண்மை நோக்கி பார்த்து உமக்கு முன்பாக நாங்கள் எப்படி நிற்கதியற்றவர்களாக இருக்கிறோம், அழுக்கான கந்தைகள் ஆண்டவரே, நாங்கள் எங்களுடைய பாவங்கள் இரத்தாம்பர சிவப்பாக இருக்கிறது சாமி. ஆண்டவரே, உறைந்த மழையை போல பஞ்சை போல வெண்மையாக்குகிற கர்த்தர் நீர் ஒருவர் மாத்திரமே தகப்பனே. அன்பின் ராஜாவே, உடைய காயப்பட்ட கரத்தினால, அந்த கல்வாரி சிலுவையில் சிந்திந்த ரத்தத்தினால ஆண்டவரே ஊற்றி கழுவி எங்களை சுத்திகரிக்க வேணுமோ பாத்துல கெஞ்சி நிற்கிறோம். எங்களுடைய பாவங்கள், எங்களுடைய அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் தெய்வம் மன்னி தரலுங்க. உடைய ராஜ்யத்தின் பிள்ளைகளாய் வாழ, உடைய ராஜ்யத்தின் பிரஜைகளாக இந்த உலகத்துல ஜீவிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. நீர் எங்களுக்கு இரக்கம் பாராட்டுங்க. உடைய தயவினால், உடைய கிருபை நாங்கள் ஒவ்வொரு நாளும் கடந்து வர கிருபை செய்யுங்க. எங்களுக்கு எதிர்நோக்கி இருக்க எல்லா பிரச்சனைகள் மத்தியிலும் தேவன் எங்களோடு கூட இருந்து எங்களை வழி நடத்தி எங்களை பாதுகாக்க வேண்டுமா இயேசுவின் வழியாய் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பரலோக பிதாவே. ஆமென், ஆமென். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ரிவைவர் டிவி.